இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. பொருட்கள் சொல்லுங்க. சிறிதளவு பொட்டுக்கடலை, சிறிதளவு பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு சிறிதளவு, கசகசா, லவங்கப்பூ, பட்டை இதெல்லாம் அப்படியே பச்சையா அரைச்சு எடுத்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழம் வதங்கினால தக்காளி போட்டு வச்சு இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ அரைத்த தேங்காய், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த பச்சை வாசம் நல்லா வேகட்டும். ஏன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டுக்கலாம். இதில் சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. தேங்காய் மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கெல்லாம் விரும்பி நிறைய சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் நிறையா போட்டுக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இறக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு அந்த பட்டாணியும் அந்த மசாலா உள்ளே கொஞ்சம் இறங்குற அளவுக்கு வெந்தால் ஓகே, அவ்வளோதான்.